ஹாய், நம்ம இந்த வீடியோவில் பசலைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் புதுசாக மண் வானல் ஒன்று வாங்கியிருந்தேன். அது அரிசி க்ளீன் பண்ண தண்ணியில் 2 நாள் ஊற வச்சுருந்தேன். இப்போ வாங்க நம்ம பசலைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வானலை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதில் வேக விட்டுக்கோங்க. நான் ஒரு கையளவு பாசிப்பயிறு எடுத்து நல்லா வேகணும். பாசிப்பயிறு இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், பிறகு தான் சேர்த்துருப்பேன். இதுதான் பசலைக்கீரை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் வீட்டிலையே வளர்த்து செடியிலேருந்து பறித்தது. பயிர் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். அப்புறம் முகப்பருவு, ஹீட்டு தணிக்கும். அதனால் இந்த கீரை ரொம்ப நிறைய விஷயத்துக்கு நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. அதனால் இதை அவாய்ட் பண்ணாதீங்க. இது ஒரு கிளையை உடச்சி வச்சாலுமே இந்த கீரை நல்லா துளுத்துக்கும். பயிர் நல்லா வெந்துருச்சு. நம்ம கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துடும். கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு. இறக்கிட்டு நான் என்ன பண்ணேன், மத்தால கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட மத்து இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிட்டோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் தாளித்து இறக்கிற வேண்டியதான். நான் இன்றைக்கி மத்தால கடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மத்தால கடைஞ்சிட்ருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பாத்திரம் நல்லா காஞ்சிட்ட பிறகு ஆயில் விட்டு கடுகு சேர்த்து காஞ்ச மிளகாய் ஒரு 1 இல்லைன்னா 2 கிள்ளி போட்டு தாளித்து அதில் ஊற்றி நம்ம இறக்கிட வேண்டியதானங்க. இது நான் மண் சட்டியில் செஞ்சுருந்தேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.